நீங்க தான் ஆட்டையிலே இல்லையேப்பா, அப்புறம் ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இப்படி எஸ்ஆர்எச் பஞ்சாப்ப பார்த்து கேட்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் எஸ்ஆர்எச்க்கும் நடக்கிற மேட்ச்ல பஞ்சாப் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எஸ்ஆர்எச் இன்னைக்கு வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கு இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு தகுந்தாப்புல பவுலிங் போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு அதர்வா டைடும் பிரப்சிம்ரனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. 2 பேருமே பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி பஞ்சாப் கிங்ஸ் 9 ஓவர்ல 90 ரன்னுக்கு மேல எடுத்தாங்க. இதை பார்த்தவொடனே அவ்வளவுதான், இன்னைக்கு பஞ்சாப் மிகப்பெரிய டார்கெட்டை எஸ்ஆர்எச்சுக்கு கொடுக்க போறாங்க. இப்பவே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா இனி பின்னாடி சசாங் சிங், அசுடோஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம். அப்பதாங்க நட்ராஜன் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தாரு. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த அதர்வா டைட ரொம்ப அழகா அவுட் பண்ணிட்டாருங்க. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரனும் ரோசோவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பிரப்சிம்ரன் 71 ரன் எடுத்தாருங்க. எப்பா இப்படியே போனா பிரப்சிம்ரன் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல பிரப்சிம்ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோசோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருங்க. அவர் கூட சசாங் சிங் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாரு. இதனால இன்னைக்கு பஞ்சாப் மிகப்பெரிய டார்கெட்டை எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு தேவையே இல்லாம சசாங் சிங் ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரோசோவும் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் அசுடோ சர்மாலாம் இருக்கார்லப்பா, இவர் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் என்னடானா ரொம்ப வேகமாவே நட்ராஜனோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. ஜிதேஷ் சர்மா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று ஒரு கேமியோ இன்னிங்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு இதனால பஞ்சாப் 20 ஓவர் முடிவுல 214 ரன் எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா என்னதான் இது நமக்கு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் கூட எஸ்ஆர்எச் நினைச்சாங்க அப்படின்னா இந்த மேட்ச 12 ஓவர்லயே முடிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹெட் அபிஷேக் சர்மாவும் நல்லா அதிரடியா விளையாண்டு செட் ஆயிட்டா ஓகே. ஆனா அவங்க 2 பேரோட விக்கெட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏர்லியராவே, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப திணறாங்க. அதனால இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படியாவது பஞ்சாப் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை எடுக்க தான் பார்ப்பாங்க. அதனால எஸ்ஆர்எச் இந்த மேட்சை கவனமா விளையாடுங்க. இந்த மேட்சை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். பொறுத்து பார்க்கலாம் எஸ்ஆர்எச் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.